டே 64 ரொம்ப சேடான ஒரு மூமெண்ட். நம்மளோட புஜ்ஜி மாதிரி நம்மளோட டோரா பறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி மார்னிங் ஒரு சவுண்டு, டோரா பறந்து போயிட்டா காணோன்னு சொல்லிட்டு என்னடா நினச்சோன்னு பார்த்தா என்னோட அண்ணா வெளியே துணி காய வைக்கிற குடியில் நிற்க வச்சுருப்பாங்க போல். நம்மளோட ஜாராவும் டோராவும் நின்றுருப்பாங்க போல். ஆக்சுவலி ஜாரா பறந்து போயிட்டு திரும்ப வந்துட்டா. ஆனால் டோரா எங்கேயோ கண்ணு தூரத்தில் பறந்து போயிட்டா. எங்கே போனானே தெரியல. புஜ்ஜி மாதிரியே நம்மளோட டோராவும் பறந்து போயிட்டா. இனிமேல் கிடைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலி ஈவினிங் போல் நம்மளோட டோரா கத்துற சவுண்டு பயங்கரமாக கேட்டுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துச்சு. டோரா கத்துற சவுண்டை கேட்டு நம்மளோட ஜாராவும் கத்த ஆரம்பிச்சிட்டா. மார்னிங் பறந்து போயிட்டா. ஆனால் ஈவினிங் 6 மணி போல் சவுண்டை கேட்டோன்னே சரி வந்துட்டா போலன்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலி ஹெல்த் மிக்ஸ் அந்த பவுலில் கிண்டுற சவுண்டை கேட்டு டோரா பறந்து வந்துடுவா. அந்த மாதிரி பவுலை வச்சு கிண்டி பார்த்துட்டே இருந்தோம் மாடியில் நின்று. ஆனால் அந்த சத்தத்துக்கு வரவே இல்லை. இருட்டாயிடுச்சு, இனிமேல் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கார்த்திகை தீபம் எல்லோரும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வீடு தள்ளி ஒரு ஆண்டி பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் வெளிநாட்டு பறவைலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல், வெளிநாட்டு பறவை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னென்னா அவங்க வெளிநாட்டு பறவைலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களேன்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நம்மளோட டோரா அவங்க வீட்டில் எதுவும் நின்றுருப்பாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு என் அம்மா விட்டு பேச சொன்னேன். இந்த மாதிரி கேட்டு பாருமா, ஒரு எல்லோ கலர் கிளி அவங்க வீட்டுக்கு வந்துச்சான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஒரு 6 மணி போல் என் வீட்டில் தான் நின்று கத்திக்கிட்டே இருந்துச்சு, தலையிலலாம் நல்லா கொண்டெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மாடியிலலாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஆனால் நம்மளோட டோரா கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலி அவள் பறந்து போனாலும் போயிருப்பா, இல்லாட்டினா பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி யாராவது வீட்டில் விழுந்தாலும் விழுந்து கிடந்திருப்பா. யாராவது எடுத்து வச்சு வளர்த்தா கூட ஓகே. ஒருவேளை மார்னிங் ஆகிட்டா அவளுக்கு வீடு அடையாளம் தெரிஞ்சால் கூட வந்துடுவாள் என்னமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அவள் வராலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காம பேஜ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.